ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் இந்த அக்னிவீர் மியூசிஷியன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 01/2026 பேட்சுக்கான அக்னிவீர் மியூசிஷியன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதாவது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே எலிஜிபிள் தான். பட் அன்மேரிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 சென்டர் கொடுத்துருக்காங்க. 2 ACS ரேஸ் கோர்ஸ் கேம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நியூ டெல்லி லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7 ACS நம்பர் 1 கூபன் ரோட் பெங்களூரு கர்நாடகா, இந்த லொக்கேஷன்லேயும் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டேட் பார்த்திங்கன்னா 10th ஜூன்லேருந்து 18th ஜூன் வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க அக்னிவீர் வாயு மியூசிஷியனுக்கு. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கும்? ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது மியூசிக்கல் பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அடுத்து இங்கிலீஷ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, மறுபடியும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2 இருக்கும், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அண்டு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் 1 by 1 கிளியராக சொல்கிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் 21st ஏப்ரல், அதாவது நேற்று அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே 11க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அக்னிபாத் வாயு .cdac.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா 1 ஜனவரி 2005 1 ஜூலை 2008 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது அதிகபட்சம் 21க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும்? எலிஜிபிலிட்டி என்ன? எஜுகேஷன் பாருங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட அந்த மியூசிக்கல் எபிலிட்டி, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது என்ன ப்ரோ மியூசிக்கல் எபிலிட்டி? இங்கே பாருங்கள், ஒரு முழு பாடல், ஒரு முழு பாட்டுக்கு தேவையான இந்த சுதி ராகம், டெம்போ பிச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது இப்போ ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இந்த லிஸ்ட் ஏ இல்லை லிஸ்ட் பி, இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு முழு பாட்டுக்கு தேவையான இந்த டெம்போ பிச்சு இதெல்லாம் வந்து அக்யூரேசியாக இருக்கணும். ப்ளே பண்ணுறதுல நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு இசைக்கருவியை நீங்கள் பயன்படுத்தி ஒரு முழு பாட்டுக்கு தேவையான அந்த சுதி ராகம் அதெல்லாம் வாசிக்கிறதுல ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கீங்க, அக்யூரேசி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று லிஸ்ட் ஏ இல்லை லிஸ்ட் பி. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவி உங்களுக்கு வாசிக்க தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதோடு உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஏதாவது ஒரு மியூசிக்கல் கிளாஸ் போயிருப்பீங்க இல்லையா, அது மூலிமா சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா அதில் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ரிகனைஸ்டு மியூசிக் இன்ஸ்டியூட் மூலிமா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 10th முடிச்சிருக்கணும். இந்த இசை கருவி ஏ இல்லை பி, இந்த லிஸ்ட்டு ஏ லிஸ்ட்டு பி, இதில் ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அதுக்கான மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மூலிமா வாங்கியிருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ மேண்டிட்டரி ஹைட் பாருங்கள், ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 162, பெண்களாக இருந்தால் 152 இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். செஸ்ட்டு மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 77 cm எக்ஸ்பேன்ஷன், அட்லீஸ்ட் 5 cm இருக்கணும். ஃபீமேல்ஸாக இருந்தாலும் 5 cm மினிமம் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். இயரிங் கேட்கும் திறன் வந்து நார்மலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டென்டல் ஹெல்தி ஜம்ஸ், குட் செட் ஆஃப் டீத், 14 டென்டல் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, அதாவது ஹெல்த் கண்டிஷன் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. கம்யூனிகபிள் டிசீசஸோ ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எல்லா டியூட்டிஸும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அது இருக்கும். அதை பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் செலெக்ஷன் சென்டர் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ என்சிசி ஏ டைப், பி டைப் இல்லை சி டைப் இருந்தால் அதுக்கான ஒரிஜினல் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டு கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஃபிசிக்கலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி, காயம் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா எந்த விதத்துலேயும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது. சரிங்களா? எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் அந்த கன்சர்ன் ஃபார்ம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் இருக்கும், அண்ட் தென் லீவ் 30 days இருக்கும். சிக் லீவ் மெடிக்கல் அட்வைஸரை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சேல்ரி அலவன்ஸு, மந்த்லி சேல்ரி பேக்கேஜ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்னிவீர் அப்படின்னா 4 வருஷம் இருக்கும். இந்த 4 வருஷம் போயிட்டு எதுக்கு ப்ரோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அக்னிவீரில் நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனோ இல்லை ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோ வரப்போ உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு பென்ஷனும் இருக்குது. அது எப்படி இதில் பென்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். முதல் வருஷம் இங்கே 30, 33, 36, 40 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு சேலரியாக கொடுக்க மாட்டாங்க. இதில் இருந்து இப்போ ஒரு 70% ஆஃப் அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி தருவாங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இயர் 30,000 மந்த்லி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 70% ஆஃப் சேலரி மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும், 21,000 வரும். மீதி 30% வந்து மந்த்லி அவங்க சைட் பை சைடாக பிடிச்சிட்டு வருவாங்க. அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் போகிறப்ப சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் உங்கள் சேலரியிலேருந்து பிடிச்சாங்க இல்லையா? அது பார்த்தீங்க அப்படின்னா 4வது வருஷத்தோட எண்டிங்கில் 10 லட்சம் கிட்ட வரும். அதை சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப அதை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக 10 லட்சம் உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு தான் மந்த்லி ஒரு 30% ஆஃப் சேலரி 30% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்கள் சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை அவங்க அப்படியே அக்னிவீர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 lakhs சேவா நிதி பேக்கேஜ் வந்து நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தருவாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொஃபிஷியன்சி, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இங்கிலீஷ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது வந்து 10th லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க், நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 மார்க், நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அந்த இங்கிலீஷ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். OMR பேஸ்டு தான். மொத்தம் 30 நிமிஷம் 30 கொஷின் இருக்கும். 10th CBSE சிலபஸ் அடிப்படையில் தான் கேட்பாங்க. அந்த சிலபஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1ல் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அதை ஆண்களாக இருந்தால் 7 நிமிஷத்தில் முடிச்சிடணும், பெண்களாக இருந்தால் 8 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? இதுவே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2ல் பாருங்கள், ஆண்களாக இருந்தால் 10 புஷ்அப்பு, 10 சிட்டப்பு, 20 ஸ்குவாட்ஸ் இருக்கும். பெண்களாக இருந்தால் 10 சிட்டப்ஸ், 15 ஸ்குவாட்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 இருக்கும். அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது. 100 rupees ப்ளஸ் GST ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், UPI ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு எப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 14th November 2025 2 சென்டருக்கான ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இங்கே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒர்க்கிங் டேஸில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.